திருநாளாம் பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சி கிராமிய கீதக்குயில். திரைப்பட பின்னணி பாடகர் மற்றும் கிராமிய இசைக்கலைஞர் அனிதா குப்புசாமியின் நேர்முகம் கேட்க போறீங்க. இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நிகழ்ச்சிய ஆரம்பிச்சிடலாமா நேயர்களே? வாடியம்மா தை மகளே, வணக்கம் அம்மா தை மகளே, வாடியம்மா தை மகளே, வணக்கம் அம்மா தை மகளே, கஞ்சி குடித்தவர் நெஞ்சு நிமிர்ந்திடும் காலமும் வந்ததடி, பஞ்சம் பசி எல்லாம் பஞ்சாய் பறந்திடும் நேரமும் வந்ததடி, வாடியம்மா தை மகளே, வணக்கம் அம்மா தை மகளே. இசை என்றாலே இனிமை, அதிலும் நாட்டுப்புற பாடல் என்றால் கேட்கவா வேண்டும். இன்னைக்கு மண் வாசனை மணக்க மணக்க பாடலோடு நம்முடன் பொங்கல் கொண்டாட வந்திருக்காங்க நம்ம அனிதா குப்புசாமி மேம் அவர்கள் தான். வணக்கம் மேடம். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன் மேம். இன்னைக்கு பொங்கல் எப்படி மேம் போகுது? பொங்கல் ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்குங்க. அதாவது நம்ம விஞ்ஞானம் எப்படி வளர்ந்துகிட்டு இருக்கோ அதே மாதிரி பொங்கல் விழா தான் நம்ம தமிழர் விழா இல்லையா? அது வந்து இன்னொன்று, மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கொண்டாட்டம், இது 4 நாள் கொண்டாட்டம். நிறைய பேருக்கு ஐடியில் வேலை செய்யறவங்க அப்பா 4 நாள் லீவுன்னு, இந்த ஒரு வாரம் ஃபுல்லா லீவ் போட்டுருவாங்க. ஒரு வாரம் ஃபுல்லா சனி ஞாயிறோட சேர்த்து லீவ் போட்டுருவாங்க. ஒண்ணு. இன்னொன்னு, எல்லாரும் வந்து இந்த வேலை காரணமாக தொழில் காரணமாக இப்ப எல்லாம் பட்டணம் இல்ல வேற ஊர் மாறி போயிருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய சொந்த மண் வாசத்தை சுவாசிக்க அவங்கவுங்க ஊருக்கு போயிடுறது இந்த பொங்கல் அப்போ. அதனால அந்த பொங்கல் வந்து நல்லாவே கொண்டாடுறாங்க. அதாவது இது இன்டர்நேஷனல் விழான்னு சொல்லுவாங்க. ஹார்வெஸ்டிங் டே அப்படின்னு ஃபாரின்ல எல்லாம் சொல்றாங்க. இங்க ஃபார்மர்ஸ் டே, அப்புறம் வந்து நம்ம விவசாயத்தை ஒட்டி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு ஏக்கம் சிட்டியில இன்னும் அதிகமா கொண்டாடுறாங்க எனக்கு தெரிஞ்சு. என்ன ஒரு ஏக்கம்னா, நமக்கு தான் நில போலம் இல்லையே. இன்னொன்னு என்னன்னா, இப்ப வந்து அந்த சமத்துவ பொங்கல் அதெல்லாம் வந்து கொண்டாடுறாங்க. சோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். இப்போ இந்த பொங்கல் சிட்டில இல்ல பெரிய ஊர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அந்த பொங்கலை ஒட்டி நிறைய போட்டிகள் நடத்துறாங்க. ஆமா, போட்டிகள் நடத்துறாங்க, அதுக்கு பரிசுகளும் கொடுக்கறாங்க. ஆமா ஆமா. ஆனா போன வருஷம் நாங்க துபாய்க்கு போயிருந்தோம். பொங்கல் அப்போ கூப்பிட்டு இருந்தாங்க. அப்ப பொங்கலுக்கு அந்த பொங்கல் சமைக்க வைக்கிற போட்டி வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 100க்கு மேலங்க. எத்தனை சாப்பிடுறது, சாப்பிட்டு பரிசு கொடுக்கணும்னாங்க. என் வீட்டுக்கார, ஐயோ எனக்கு சக்கரை வியாதி வந்துருமா நீ, அத்தனையும் சாப்பிட்டு தான் கொடுத்தோம் பரிசும். சூப்பர் மேம், சூப்பர் மேம். இப்போ நம்ம வந்து பொங்கலை பற்றி பேசியாச்சு. இப்போ இந்த இசை பயணத்துக்குள்ளே நம்ம போகலாம் மேம். சரி சொல்லுங்க. உங்கள் இசை பயணம் எப்போ ஆரம்பிச்சுது மேம்? இசை பயணம் அப்படின்றது எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே நான் பாட்டு பாடிக்கிட்டு தான் இருக்கிறேன். அந்த பாட்டு பாடுறது, அதாவது குரல், என்னுடைய ஸ்கூலில் வந்து இந்த தமிழ் தாய் வாழ்த்து நீராறும் கடல் உடுத்த அது பாடுறதுக்கு டெஸ்ட்டு. இந்த தமிழ் தாய் வாழ்த்து தினமுமே பெல் அடிக்கிறதுக்கு பெல் அடிச்ச உடனே பாடணும் உள்ள ஸ்கூலில். அதில் நல்ல குரல் தேர்வு செய்யணும் அப்படின்னு எல்லா குழந்தைங்களையும் பாட வச்சு பார்ப்பாங்க. அதில் நானும் என் தங்க நல்லா பாடணும்னு சொல்லிட்டு எங்களை வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடுறதுக்கு நான் லீடர். அதில் அந்த குரூப்பு, அதுக்கு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு பாட ஆரம்பித்தேன். எனக்கு தெரிஞ்ச விவரம் தெரிஞ்சதுல இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து எங்கள் ஊரில் நான் பெரிய பாடகி ஆகிட்டேன்னு வைங்க. அப்போ பாடும்போது எல்லாம் பாரதியார் பாடல்கள் தான். எந்த போட்டி நடந்தாலும் அனிதா ஓடு அப்படிம்பாங்க. ஸ்கூல்ல இருந்தே துரத்துவாங்க, ஓடு ஓடு போய் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு அப்படிம்பாங்க. அங்கே போயிட்டு நல்லா என்ன தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்போ பாடுறதெல்லாம், தொன்று நிகழ்ந்ததனைத்தும் உணர்ந்திடும் சூழ்கலைவாணர்களும் அப்படின்ற ஒரு பாட்டு எங்கள் பாட்டு டீச்சர் சொல்லி தந்தாங்க. அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது பாரதியார். நான் ரசிச்சு பாடுறது, காற்று வெளியிடை கண்ணம்மா நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன், அது ரொம்ப பிடிக்குமா. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பக்தி பாடல்கள் தான் பாடணும் அப்போல்லாம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா நிறைய சினிமா பாட்டு, அதில் என்ன அர்த்தம் இருக்கு, நோ நீ பாடு அப்படின்னு குழந்தைங்கள பாவம், அந்த குழந்தைங்களும் என்ன பண்ணுறாங்க, அர்த்தம் தெரியாமல் பாடி. இப்ப பாட்டுக்கு அந்த மாதிரி பாடல்களுக்கு தட்டுப்பாடு வந்துருச்சு பொழுது. இப்ப எங்களோடதே பாத்தீங்கன்னா, நாங்க நிறைய சிறுவர் பாடல்கள், பக்தி பாடல்கள் எல்லாம் நிறைய உருவாக்கி இருக்கோம். அதெல்லாம் தேடி பாடினா நல்லா இருக்கும். அந்த மாதிரி எனக்கு சிறு வயதுல இருந்தே பாடுவேங்க. அப்ப நான் பள்ளியில படிச்சுக்கிட்டு இருக்கும் போது என்ன ஆச்சுன்னா, எங்க பள்ளி பில்டிங் கொஞ்சம் ரெனோவேட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பில்டிங் கட்டணும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. அப்போ எப்படி நம்ம ஃபண்டு ரைஸ் பண்ணும் அப்படின்னு ஒரு இது வரும்போது, ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸே எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரா ஃபார்ம் பண்ணாங்க. சூப்பர். அந்த ஆர்கெஸ்ட்ரால பாத்தீங்கன்னா நான் தான் மெயின் சிங்கர். அனிதா அதுக்குள்ளேயே நான் பாப்புலரு. அந்த சின்னதுல இருந்தே பாடி அனிதா பாடுறாளாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிக்கெட் கலெக்ஷனும் ஆச்சு. இப்ப கூட அந்த ஸ்கூல்ல பில்டிங் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையா சந்தோஷமா இருக்கும். அப்படிதான் ஒரு பாடகி.
ஆமா. அப்புறம் என் கணவரோட பாடின பின்னாடி தான் உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சேன். அதுவும் பாத்தீங்கன்னா முத தூர்தர்ஷன்ல பொங்கல் அப்பதான் பாடினோம் நாங்க. அப்பதான் அந்த மக்கள் இசை பாடல்கள், நாங்க நாட்டுப்புற பாடல்கள்னு சொல்றது இல்ல. ஏன்னா நாட்டுக்கு புறம்பாக இருக்கு கிராமன்ற மாதிரி ஆயிருது. அதை நான் அந்த சொல் கேட்கும் போது நாங்க கிராமம் தானே இது இதயம் இதயப்பட காந்திஜி சொல்லியிருக்காரு இல்லையா. அதனால வந்து மற்ற இதில் லாங்குவேஜ் எல்லாம் இப்போ வடநாட்டில் போனீங்கன்னா லோகீத்தும்பாங்க. லோகுன்றது மக்கள், கீத்துன்றது இசை. அப்போ மக்கள் இசை அப்படின்னு இருக்கும்போது ஏன் நம்ம மட்டும் இங்கே நாட்டுப்புற பாட்டு டப்பாங்குத்து பாட்டு அப்படின்னு சொன்னோன்னே நான் என் வீட்டுக்கார்ட்ட வலியுறுத்தினேன். அப்படியெல்லாம் வேண்டாம், அது பேரை மாத்துங்க. மக்களால் பாடப்படுகின்ற, மக்களுக்காக பாடப்படுகின்ற அந்த இசை வந்து மக்கள் இசை அப்படின்னு பேர் மாத்துங்க. இப்போ மக்கள் இசைன்னு தான் நாங்கள் கூப்பிடுறோம். சூப்பர் மேம். ஒரு அருமையா ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க, மக்கள் இசை அப்படின்னு. இந்த மக்கள் இசை ஜேர்னில ஃபர்ஸ்ட் என் வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு தமிழ் தெரியாது, நான் ஹிந்தி மதர் டங்குன்றனால அப்படின்னு அவரா நினைச்சுக்கிட்டாரு. நினைச்சு ஏமாந்தாருன்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த பொண்ணுக்கு எங்க இது இவ்வளவு ஸ்டைலா வருது சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில தான் படிக்க வந்தேன் பிஜி. அப்போ வந்து அவரு எல்லார்ட்டும் கேட்கறாருங்க. என் சீனியர்ட்ட கேட்கறாரு, ஜூனியர்ட்ட கேட்கறாரு, எல்லார்ட்டும் என் கூட படிக்கிறவங்க கிட்ட கேட்கறாரு. அம்மா ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டியது இருக்கு யூனிவர்சிட்டியில இருந்து, எங்க ப்ரொஃபஸரே கண்டக்ட் பண்றாரு. அப்போ வந்து கேட்கறாரு, இது என்ன நீ பாடுறியாம்மா, எனக்கு பாடகித்து குரல் வேணும், நீ பாடுறியான்னு. எல்லாரும் வந்து சரி பாடுறேங்க அப்படின்னு வந்தவங்களுக்கு அவரோட பிச்சுக்கு ஒத்து வரல. சிலருக்கு வந்து பாட இஷ்டம் இல்லைன்ட்டாங்க. அப்படி வந்து என்ன மட்டும் விட்டுட்டாரு. எனக்கு வந்து கடுப்பாயிருச்சு, என்ன இந்த மனுஷன், நான் எங்க ஊர்ல ராணியாக்கு பாடுறதில்ல, என்ன பத்தி தெரியாத ஒரு ஆளா அப்படின்னு நானா போய் சார் என்ன மட்டும் ஏன் சார் விட்டீங்க அப்படின்னு. அப்பதான் அவர் பாக்குறாரு, ஓ இந்த பொண்ணு தமிழ் தெரியுமா அப்படின்னு அவரு சொன்னாரு. அப்ப பார்த்து ஃபர்ஸ்ட் எனக்கு சரி உங்களுக்கு நீங்க ஹிந்தி தாய்மொழின்றாங்க, ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாம் ஹா அதிகமா பேசுறவங்க, அதனால வந்து கா எல்லாம் கரெக்டா வருதா, இப்போ எல்லா இடத்துலயும் கரெக்டா இருக்கணும், அந்த ஸ்லாங் கரெக்டா இருக்கணும், வாங்க சொல்லித்தரேன், பாடினீங்கன்னா உங்களை ஏத்துக்கிறேன், இல்லாட்டி இல்ல அப்படின்னு ரிஜெக்டட் அப்படின்ட்டாரு. நான் அம்மாக்கு அப்படியே பொங்கி எழுந்துருச்சு. அப்பதான் சொல்லித்தராரு. அது என்ன துண்டா என்ன சொல்லி கொடுத்தாருன்னு கேளுங்களேன். என்ன சொன்னாரு, என்ன சொல்லி கொடுத்தாரு? அவர் பாடுற போர்ஷன், மண்ண நம்பி ஏலேலங்கடி மரம் இருக்கு, அவர் பாடுறது. நான் வந்து என்ன சொல்லணுமா தெரியுமா, தாம் தரி. ஆமா, உங்களுக்கு தான் தமிழ் தெரியாது சொல்லிட்டாரு. அதுல டெஸ்ட் பண்றாராம். அவர் சொல்றாரு, நான் இப்போ இது பாடுவேன், நீங்க வந்து தாம் தரிக்கிட்ட சொல்லணும், ஐலலோ சொல்லணும். அட பாவமே, இது பாட்டு. மண்ண நம்பி ஏலேலங்கடி மரம் இருக்க, தாம் தரிக்கிடம் மரத்தை நம்பி ஏலேலங்கடி கிளை இருக்க, ஐலலோ கிளைய நம்பி ஏலேலங்கடி இலை இருக்க, தாம் தரிகிடம் இலைய நம்பி ஏலேலங்கடி பூவி இருக்க, ஐலலோ. இந்த தாம் தரிகிட ஐலலோ, தாம் தரிகிட ஐலலோ, இதுவே பெரிய பாட்டு நினைச்சுக்கிட்டாரு. ஆனா அது சொல்லி தந்ததுல என்ன ஒரு பிளஸ் பாயிண்டா இருந்ததுன்னா, எனக்கும் அவருக்கு பிச்சு நல்லா மேட்ச் ஆயிடுச்சு. லைஃபும் மேட்ச் ஆயிடுச்சு. உண்மைதான். அப்ப தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல லைன் பாருங்களேன், ஒன்ன நம்பி ஏலேலங்கடி நான் இருக்கேன், அந்த வாக்குக்கு ஏத்த மாதிரி ஆயிடுச்சு, ஒன்ன நம்பி. அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு போனாருங்க. அவரு தாம் தரிகிட சொல்றது, ஐலல சொல்றது, நான் வந்து மண்ணை நம்பி ஏலேலங்கடி பாடுறது. இப்படி வந்து சொல்லி தந்த ஸ்லாங் எல்லாம் ரொம்ப நல்லா வந்தோன்னா அப்படியே என்ன ஆச்சரியமா பாக்குறேன். என்ன உங்க தாய்மொழி ஹிந்தின்னாங்க, ஹிந்தி தான் பேசுவீங்க, தமிழ் தெரியாதுன்னு சொன்னாங்க. யார் சொன்னாங்க? கொண்டாங்க சார், எழுதி காமிக்கிறேன். அதென்ன பிழை இல்லாமல் எழுதுனேன் நானு. அப்போ வந்து அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. என்ன ஒரே ஒரு எழுத்து தான் எனக்கு வராம இருந்ததுங்க, அந்த காவை மட்டும் என்ன பண்ணுவேன், கா காம்ப, இந்த ஹா சத்தம் வரும். ஏன்னா ஹிந்தியில பாத்தீங்கன்னா கா 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 அப்படி இருக்கா, அதனால எதுக்கு எடுத்தாலும் அந்த கா, மாட்டு வண்டி பூட்டி கிட்டு அப்படின்னாருனா மாட்டு வண்டி பூட்டி ஹிட்டு அப்படிம்பேனா, அந்த மாதிரி இந்த ஹா சவுண்டை மட்டும் இல்லாம கொஞ்சம் திருத்திருக்கு ரொம்ப சிரமப்பட்டார். கிட்டத்தட்ட 1 வருஷம் எடுத்துக்கிட்டாரு. என்ன அறியாமலேயே அந்த ஹா சத்தம் வந்து விழுந்துரும். அது மட்டும் தான் சிரமப்பட்டாரு. அந்த மதர் டங்கோட ஆதிக்கம் அந்த மாதிரி இருந்ததுங்க. அப்படிதான் எங்களுடைய இசை பயணம் ஆரம்பிச்சது காலேஜ்ல இருந்து. சூப்பர் மேம். மேம் இப்போ வந்து கர்நாடிக் மியூசிக்கும் நீங்க கத்துருக்கீங்க இல்லையா? ஆமா கட்டாயம் அதுதான். கர்நாடிக் மியூசிக்ல வந்து முதல்ல மேடை ஏறிய தருணம் இது மேம். கர்நாடக இசைக்குன்னு நாங்க மேடை ஏறல. ஏன்னா இப்போ நாங்க அந்த பாத்தீங்கன்னா படிக்க வந்துட்டு உடனே இதுல ஜம்ப் ஆயிட்டோம். படிக்கும் போதே பாத்தீங்கன்னா இந்த மக்கள் இசை பாடல்கள்ல ஒரு பிரபலம் கிடைச்சதுனால அது அப்படியே பாத்தீங்கன்னா கத்துக்கிட்டதோட விட்டாச்சு நான். அதுக்கப்புறம் கிடையாது. பட் இது என்னன்னா அதுல வந்து நமக்கு என்ன ராகம் என்ன இது எல்லாமே அது தெரியும்ன்றனால இப்போ நம்ம படிச்சுட்டு, நான் சொன்னேன்ல நீங்க பாட வரீங்களா பெண் குரல் தேவைன்னு தேடினாருன்னு சொன்னேன்ல, அதுல என்னன்னா நம்ம ப்ரொஃபஸர் என்ன ஏற்பாடு பண்ணியிருந்தாருன்னா, கர்நாடக சங்கீதம் அந்த சங்கீதம் இந்த சங்கீதம்னு கிடையாது, இசை என்பது 7 ஸ்வரங்களுக்குள்ள அடக்கம், இது பெருசா அது பெருசான்னு கிடையாது, எல்லாமே இசைன்னா இசை என்பது ஒண்ணுதான். அப்படி பாடும்போது பாத்தீங்கன்னா அதுல ஒரே மேடையில 2 மேடையா பிரிச்சு அது எல்லாரும்
எல்லாருக்கும் உணர்த்தணுங்கிறதுக்காக அவர் முன்னேற்பாடு செய்தார். யாரு? எங்க ப்ரொஃபசர் காரைக்குடி சுப்பிரமணியம் சார்னு. அவர் வந்து பண்ணதுல இப்போ ஒரு மேடையில நானு, என் கணவர் அனுராதா ஸ்ரீராம், அப்புறம் மீரா கிருஷ்ணா எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க கூட படிச்சவங்க தான். மீரா வந்து எனக்கு சீனியர், அனுராதா ஜூனியர். போக் சொல்லி கொடுத்ததே இவர் தான் எனக்கு, அவங்களுக்கு எல்லாருக்குமே. சூப்பர் மேம். அப்போ நாங்கெல்லாம் அவர் கூட பெண் குரல்ல பாடணும். ஒவ்வொரு பாட்டு மாறி மாறி எல்லாரும் பாடணும். எனக்கு மட்டும் 2. அப்பவே லைன் போட ஆரம்பிச்சிட்டாரு. அதனால எனக்கு மட்டும் 2 ஸ்பெஷல். அப்போ வந்து இன்னொரு மேடையில் வந்து விநாயகரம் சார் வந்து கட்டம் வாசிச்சாரு. அப்புறம் வி சுப்பிரமணியம் சார் வயலின் வாசிச்சாரு. உமையாள்புரம் சிவராமன் ஐயா வந்து பிரதாகம் வாசிச்சது. ஃப்ளூட் வந்து ரமணி சார் வாசிச்சது. இந்த மாதிரி. அப்போ என்னன்னா இங்க ஒரு பாட்டு இவர் எடுக்கிறது வந்து இந்த உதாரணத்துக்கு கூட சொல்றேன். ஆராரோ ஆரிராரோ என் கண்ணே ஆராரோ ஆரிராரோ உழலாய் 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 உழலாய். இந்த உழலாய் இந்த தாள்னா நாக்கு, அந்த நாக்கை ஆட்டி பாடுறதுனால தாளாட்டுன்னு பேர். இதெல்லாம் என் வீட்டுக்கார்ட்ட இருந்து சுட்டது தான். அவர் பேசி பேசி நான் தெரிஞ்சுக்கிட்டது. மாம அடிச்சாரோ என் கண்ணே மல்லியப்பூ செண்டாலே, அத்தை அடிச்சாரோ என் கண்ணே அரளி பூ செண்டாலே, யாரடிச்சார் என் அழுதாய் என் கண்ணே எங்கள் குல ரத்தீனமே. இந்த பாடல் என் வீட்டுக்காரர் சொன்னார். பாட்டு சொல்லி தரும்போது பவனஜஸ்துதி இருக்கு இல்லையா, அந்த பாட்டு சொல்லி தரும்போது இவர் சொல்கிறாரா, எங்கள் ப்ரொஃபஸர் டாக்டர் சீதா அவங்க கிட்ட போயிட்டு சொல்கிறார், அம்மா இந்த ராகத்தை நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன், எங்கே கேட்டேன் அப்படின்னு. எங்கள் அம்மா வந்து தம்பிக்காக பாடுவாங்க தாலாட்டு, அதில் நான் கேட்டிருக்கேம்மா. அவங்க பாடுறது எப்படி இருக்குன்னா ராவாக இருக்கும். கிராமத்தில் பாடு ஆராரோ ஆரிராரோ எங்கண்ணே ஆராரோ ஆரிராரோ, அந்த நெளிவு சுழிவு எல்லாம் இல்லாமல் ராவாக பாடியிருக்காங்க. எங்கே பாடு அப்படின்னு டாக்டர் ப்ரொஃபஸர் சீதா கேட்டிருக்காங்களாம். இவர் பாடினோடே ஆமாம் இதில் குறிஞ்சி ராகம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் உனக்கு இந்த மாதிரி நிறைய ராகங்கள் இருக்கா அப்படின்னு நிறைய பாடி காமிச்சோன்னே இதில் இந்த ராகம் இருக்குது அந்த ராகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையே வந்து நீ இதையே வந்து தீசிஸ்க்கு எடுத்துக்கோ, PhD தீசிஸ்க்கு எடுத்து இதையே பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க அம்மா. அதுதான் முடிச்சிருக்காரு இவர். அதாவது ஃபோக்ல இருந்து கிளாசிக்கல் வந்தது, எதுக்குமே ஒரு அடிப்படை அப்படின்ற ஒன்று இருக்கும் இல்லையா, அதுலேருந்து வளர்ந்து அப்படியே வந்திருக்கு அப்படின்றதுக்கு. இதில் பிரதிமத்தியமம் இதெல்லாம் வராது. அப்போ என்ன ஆச்சுன்னா, பவனஜ ஸ்துதி பாத்திர பாவன சரித்திர ரவி சோமவர நேத்திர ரமணீய காத்திர ஆராரோ ஆரிராரோ. ரெண்டும் ஒன்றா தான் இருக்கு பார்த்தீங்களா. இதில் என்னென்னா, என் வீட்டுக்காரு செஞ்ச ஆராய்ச்சியில் சொன்னது, தியாகராஜ சுவாமிகள் அந்த தஞ்சாவூர் பகுதியில் தான் எல்லாம் சுற்றி ஊஞ்சவிருத்தி பண்ணி தான் சாப்பிட்ருக்காரு, தனக்காக எதுவுமே சேர்த்துக்கல இல்லையா. அப்போ அந்த மார்கழி மாதம் வரும்போது அதிகாலையிலேயே போகும்போது இந்த ஒவ்வொரு வீட்லேயும் தாய் பாடுற தாலாட்டு, வயல் பாட்டு, அந்த பாட்டு இந்த பாட்டுன்னு கேட்டு அதில் தாய் பாடின தாலாட்டையே எல்லாமே ராமனாக பார்த்த தியாகராஜ சுவாமிகள் அவருக்கு ஊஞ்சல் பாட்டு பாடியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆராய்ச்சி. ஏன்னா எந்த தாயும் போயிட்டு ஒரு ராகம் கற்றுக்கிட்டு வந்து பாட போகிறதில்ல இல்லைங்களா. கிராமத்துல இருக்கிற எந்த ஒரு அம்மாவோ இல்லை எந்த ஒரு ஆணோ எந்த பெண்மணியோ போயிட்டு நிறைய ராகங்கள் வந்திருக்குல்ல, சிந்து பைரவி ராகம், ஹுசேனி, இந்த மாதிரி நிறைய ராகங்கள் சொல்லலாம். இது ஆனந்த பைரவி, செஞ்சுருட்டி, இதெல்லாம் அது வந்து எந்த தாயும் போய் ராகம் கற்றுக்கிட்டு வந்து பாடலை. அப்போ இயற்கையாக இவங்க இயல்பாக பாடினதை வந்து அது காதால கேட்டு அது ஒரு ராகமாக உருவாகி அப்படி போயிருக்குன்றது தான் ஆராய்ச்சி. அதனால எங்களோடது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும், ராகம் தெரியும் எல்லாமே. ஆனால் மேடை நிகழ்ச்சி அப்படின்றது நான் தனியாக பண்ணல, என் வீட்டுக்கார் பண்ணுறாரு. ஓகே மேம். இப்போ வந்து நிறைய பாடல்கள் பாடியிருக்கீங்க, உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு பாடல் பிடிச்சிருக்கும்ல? ஆமா, பொதுவான பாடல் எனக்கு பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த கொஞ்சம் மெலடியா இருக்கிறது தாங்க பிடிக்கும். பொதுவாகவே இந்த ஃபோக் சாங் அப்படின்னாலே இந்த மக்கள் இசை பாடல்கள்னாலே டம்மு 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 டம்முன்னு அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது, அந்த மாதிரியே கிடையாது. அது வந்து அந்த மாதிரி ஒரு சாயை, அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்காங்க வரவங்கள. வாய்க்கு வந்ததெல்லாம் பாடுறது மக்கள் இசை பாடல்னு அப்படி கிடையவே கிடையாது. எல்லாமே சூழ்நிலை அடிப்படையில தான் உருவாகி இருக்கு மக்கள் இசை பாடல் அப்படின்றது. ஏன்னா பிறப்பு முதல் கடைசி பயணம் வரைக்கும் பாட்டு இருக்கு, தாலாட்டு முதல் ஒப்பாரி வரைக்கும் பாட்டு இருக்கு. ஆமா, ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் பாட்டு இருக்கு. இது யார் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்கன்னா தி ஒன்லி பர்சன் டாக்டர் புஷ்பன் குப்புசாமி பண்ணியிருக்காரு. வேற யாருமே பண்ணது கிடையாது. ஏன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா இயல்ல இல்லாட்டி இலக்கியத்துல இலக்கண அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. பட் இசையும் இலக்கியமும் சேர்த்து பண்ணது இவர் தான் பண்ணியிருக்காரு. அவரோட சேர்ந்து நானும் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு அந்த மாதிரி நிறைய பாடல்கள் கிடைச்சிருக்கு. அதுல இந்த ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும்மா, 2-3 பாட்டு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஒவ்வொன்றா அந்த சூழ்நிலை வரும்போது பாடியே காமிக்கிறேன்.
கண்டிப்பா மேம் உங்க பாட்டை கேட்கறதுக்கு தான் நீங்க பேசாம அமைதியா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா என்ன பாட வைக்கணும் தான் நீங்க கங்கணம் கட்டிட்டு வந்திருக்கீங்க. கண்டிப்பா மேம் இன்னைக்கு ஃபுல்லா உங்களை பாட வச்சு முடிச்சிடலாம். அதான் ஒரு பாடலுங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணி பாடுறாங்க. அந்த பாட்டு ரொம்ப மெலடியா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அது பாடுறேன் கேளுங்க. சின்ன சின்ன சன்னல் வச்சு சிங்கார வீடு கட்டி, சின்ன சின்ன சன்னல் வச்சு சிங்கார வீடு கட்டி, சிங்கார வீட்டுக்குள்ளே சிட்டு வந்து பேசுதுன்னா சிட்டு தரும் சத்தம் அல்ல, அது சிட்டு தரும் சத்தம் அல்ல, என் செல்ல மச்சான் சத்தமடி, சிட்டு தரும் சத்தம் அல்ல, என் செல்ல மச்சான் சத்தமடி. கல்லு மேல கல்லு வச்சு கன்னி மாடம் 2 வச்சு, கல்லு மேல கல்லு வச்சு கன்னி மாடம் 2 வச்சு, கன்னி மாடம் மேலிருந்து கருங்குருவி பேசுதுண்டா, காதல் வேழும் சத்தம் எல்லாம் கருங்குருவி என்ன இருந்தே, கருங்குருவி சத்தம் அல்ல, அது கருங்குருவி சத்தம் அல்ல, என் கருத்தம் மச்சான் சத்தமடி, கருங்குருவி சத்தம் அல்ல, என் கருத்தம் மச்சான் சத்தமடி. இந்த மாதிரி மெலடி சாங் நிறைய இருக்கு. அந்த மெலடி சாங்ஸா எடுத்து எடுத்து எனக்கு என் கணவர் எனக்கு கொடுத்து பாடுன்ட்டுருவாரு. ஃபுல்லா அவரு தான் மேம். அவர் பாடுறதெல்லாம் துள்ளல் பாடல்கள், எல்லாமே துள்ளல் பாடல்கள். அவர் பாடினா உட்கார்ந்து இருப்பாங்களே யாரோ ஜனங்க, எழுந்து ஆடத்தான் ஆரம்பிச்சிருவாங்க. உட்கார வைக்கிறதுக்கு நானு. சூப்பர். அதுக்கு தான் உங்களை அப்பவே சூஸ் பண்ணிருக்காரு. மக்கள் இசை பாடல் கூட சினிமால வந்து பிளேபேக் சிங்கிங் அப்படின்றது வந்து ஒரு பாடல் வந்து இளையராஜாவோட இசையில வந்து நீங்க பாடிருக்கீங்க இல்ல மேம்? ஆமா, அந்த பாட்டு ஒரு தடவை பாடிருக்கீங்க. மறந்துருச்சு, மறந்து போச்சு. சும்மா 2 வரி தான் தெரியும். குச்சனூர் கோயிலுக்கு கொம்பரி பொண்ணுக போவையிலே கூட்டமாக இருக்கு நினைக்கி வாரதுன்னா மச்சானே. இது என்னன்னா எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்போ வந்தது பாடுறதுக்கு. அதுவும் ராஜா சார் தான் நிறைய வந்தது. அப்போ என்னன்னா பிரெக்னன்சி ரீசன்னால 2-3 பாட முடியல. அப்புறம் வந்து வெளியூர் கச்சேரிகள்ல நாங்க மாட்டிப்போமா. என்ன பண்ணுவாங்க, சினிமால எல்லாம் யாருக்காகவும் காத்துட்டு இருக்க மாட்டாங்க, இந்த பாடகர் இல்லையா இன்னொரு பாடகர் போட்டுலாம், அந்த மாதிரி கூப்பிட்டப்ப எல்லாம் போட முடியல. இன்னொன்னு ராஜா சாரை பார்த்தாலே எனக்கு அதீத மரியாதையில பயம் வந்துடும். ஆமா, அதனால என்ன பண்ணிட்டாரு, எனக்கு பயந்துட்டு அவர் போய் இந்த குச்சனூர் பாடும்போது ரெக்கார்ட் பண்ணும்போது அவர் இல்ல தியேட்டர்ல. ஓ சரி சரி. கேட்டா என்னன்றாரு, ஐயோ நீங்க பயப்படுறத பார்த்து அவர் பயந்துட்டாருங்க. அதனால அவர் வரல, தூரத்துல உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு. மேம் இப்போ வந்து உங்கள் வீட்டுக்கு வருவோம் மேம். வீட்டுக்கு போனோம்னா சமையல் அதில் வந்து நீங்கள் வந்து புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கீங்க. ஆமா. ஸோ எப்படி மேம் ஒரு நாள் நாங்களும் உங்கள் வீட்டுக்கு வரலாமா சாப்பிட? ஐயோ வாங்க, நீங்க இந்த பொங்கலுக்கே வந்துருங்களேன், பேசாத. எப்படி மேம் என்னென்ன ஸ்பெஷல்லாம் செய்வீங்க? சார் வந்து ஏதாவது செய்வாரா? செய்வாரு, அதாவது சமைப்பை எனக்கு எல்லாம் காய்கறி எல்லாம் நறுக்கி எல்லாம் வைக்கிறத அவர் பண்ணிடுவார், ரெடி பண்ணிடுவாரு. இதுல வந்து நம்ம ஆண் சமைக்கிறாரா அப்படின்னு ஆச்சரியப்பட வேண்டாம். ஏன்னா இங்கதான் ரொம்ப ஆச்சரியப்படுறோம், ஆண் என்ன இந்த வீட்டு வேலை செய்யறதான்னு. அது வந்து தப்பு, அப்படி நினைக்கிறதே தப்பு. ஏன்னா மேலை நாடுகள்ல போய் பாருங்க, அத்தனை பேரும் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் சமைக்கிறாங்க, எல்லா வீட்டு வேலையும் ஆண்களும் பார்க்குறாங்க. நம்ம நாட்டில் தான் ஆம்பளையாக்கும், பெண்ணும் வேலைக்கு போவாங்க ஆணும் வேலைக்கு போவாங்க. ஆனால் ஆண் வந்து சோஃபாவில் உட்காந்து பேப்பர் படிப்பார் காலாட்டிக்கிட்டு, பெண் வந்து வரிஞ்சு கட்டிக்கிட்டு இல்லாட்டி நைட்டியை மாட்டிக்கிட்டு போய் கிச்சன்லாம் நுழைஞ்சிரும். இது வந்து ரொம்ப கொடுமையும். நான் இப்போ நானும் இவரும் ஒரே துறையில் இருக்கிறனால கச்சேரிக்கு போறது வர்றது கண் முழிக்கிறது கஷ்டம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணுவாரு, அவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு அம்மா வந்து செய்யுமா அப்படின்னு சொல்லி என்ன கூப்பிடுவாரு. அதுல வந்து நான் எல்லாமே நல்லா ஸ்பெஷலுங்க. இட்டாலியன் ஃபுட் வேணுமா உங்களுக்கு, இன்டர்நேஷனல் மெக்சிகன் வேணுமா, எது வேணுமோ உங்களுக்கு அதுக்கேத்த மாதிரி. உங்களுக்கு தெரியும் சமையல் நிகழ்ச்சியை நான் செஞ்சிருக்கேன் ஒரு சேனல். எல்லாம் கலப்படம், இட்டாலியன் ஆகட்டும் மெக்சிகன் ஆகட்டும் நம்ம தமிழ்நாட்டு சமையல் ஆகட்டும் எல்லாமே வந்து செய்வேன், நல்லா செய்வேன். பாட்டு மட்டும் இல்ல, என் கையும் விளையாடும், வாய் மட்டும் விளையாடும். ஆமா, இசை என்பது பாத்தீங்கன்னா என்னன்னா ஒரு ரசனை எதுலயுமே இருந்தாதான் வந்து இசையாகட்டும் நாட்டியமாகட்டும் எந்த கலையும் தரம்பட வரும். கரெக்ட் மேம், கரெக்ட் மேம். இப்போ வந்து இந்த மக்கள் இசை பாடல்கள் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து இதை கேட்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம்? அது கொண்டு செலுத்தலை, சரியா கொண்டு செலுத்தலை. அதாவது ஒரு ரீச் கம்மியாக இருக்குது. இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சு பாருங்க, மக்களிசை பாடல் ராகத்தை தழுவின மக்கள் இசை பாடல்களை தழுவாத பாடல்கள் எதுவுமே ஹிட் ஆகாது. இப்போ ஸ்டில் நான் சொல்கிறேன், எதுக்கு பின்னாடி ஒரு மக்கள் இசை பாடல்களுடைய சாயை இருக்கும், அது இருந்தாதான் பயங்கர ஹிட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அதில் ஒரு மக்கள் இசை பாட்டு வந்திருக்கு பாருங்க, கையளவு, அதை எடுத்துக்கோங்க. நீங்க எந்த ஒரு பாடல் எடுத்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு பார்க்கும்போது அது மக்கள் இசை பாடல்களுடைய தழுவல் தான் இருக்கும். வேணா நமக்கு லிரிக்ஸ் மாதிரி இருக்கலாம், பட் நிறைய வந்து ராகங்கள் எல்லாம் வந்து அங்கிருந்து அந்த இது பேஸ் பண்ணியிருக்கும். ஒன்னா நீங்க ராகம் வந்து தழுவலா இருக்கும், இல்லாட்டி வந்து தாளம்
அந்த திருச ஜதியில் தான் அதிகமாக வரும் அந்த பாடல்கள். தக்கிட்ட 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 கிட்ட அப்படியே குத்து பாட்டும்பாங்கல்ல சினிமாலெல்லாம் அந்த குத்து பாட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தழுவலோட தான் இருக்கும். அதனால ரீச் இருக்கு. பட் அது என்னன்னா ஒரு சினிமா மூலமா போனாதான் ரீச் இருக்குமா. ரீச் தனிப்பட்ட முறையில் நாங்கெல்லாம் கொடுக்குறோம்ல அது ரீச் அவ்வளோ இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த ஜென்ரேஷனுக்கு. ஆமா, அது பத்தின ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்கு இன்னும் அதிகமா தேவைப்படுது. இது கொண்டு போய் ஒவ்வொருத்தர் வீட்டை கதவை தட்டிட்டு கொடுக்குற அளவு முடியாது. அது அவங்களோட என்னன்னா பொதுவாகவே மக்களுக்கு என்ன ஒரு இது இருக்குன்னா நம்மளை ரொம்ப சீக்கிரத்துல அட்ராக்ட் பண்றது கவருவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கெட்டது தான் சீக்கிரம் கவரும். கரெக்ட் மேம். நல்லது வந்து ரொம்ப தாமதம், ரொம்ப காலம் பிடிக்கும். அதை வந்து ரொம்ப விளம்பரப்படுத்தணும் நம்ம. அதனால நம்ம மண் சார்ந்த இந்த பாடல்கள் கேட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பொதுவாகவே எங்களுடைய ஒவ்வொரு பாட்டும் நீங்க எடுத்து பாருங்க, அதாவது கடல் போல இருக்கு நாங்க பாடினது. உங்களுக்கெல்லாம் ஒரு சில பாடல்கள் தான் தெரிஞ்சிருக்கோம், நாங்க நிறைய பாடியிருக்கோம். அந்த ஒவ்வொரு பாட்டுமே தமிழர்கள் வாழ்ந்த விதத்தை சொல்லும், அவர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் எல்லாத்தையும் எடுத்து சொல்லும் வகையில தான் இருக்கும் ஒவ்வொரு பாடலுமே. அதனால பாட்டை கேட்டாங்கனாலே போதும், சரி தமிழர்கள் நம்ம தமிழ் பண்பாடு கலாச்சாரம் இதுதான், தமிழர்கள் இப்படி வாழ்ந்திருக்காங்க, இப்படி பாடி இருக்காங்க, இந்த உணவை சாப்பிட்டு இருக்காங்க, இப்படி உடுத்தி இருக்காங்கன்றது ஒவ்வொரு பாட்டின் மூலமாகவே அவங்க தெரிஞ்சுக்கலாம். அதை மக்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டு இந்த கேட்கறவங்க தயவு செஞ்சு உங்க குழந்தைங்க கிட்ட சொல்லுங்க, எப்பா இது அனிதா குப்புசாமின்னு ஒரு அம்மா இருக்கு, புஷ்பன குப்புசாமின்னு இருக்காங்க, அவங்க யூடியூப் சேனல்ல போடுறாங்க, கொஞ்சம் அந்த பாட்டெல்லாம் போய் கேளுங்கன்னு சொல்லுங்க. மேம் இப்போ நிறைய பாடல்கள் எழுதிருக்கீங்க இல்லையா? சோ இதுல வந்து எனக்கு இப்போ பாரதியார் பாடல் வந்து நீங்க பாடும்போது ரொம்ப இனிமையா இருந்தது கேட்கறதுக்கு. அந்த பாரதியார் பாடல் வந்து கொஞ்சம் நிறைய ஸ்டான்ஸாவா கொஞ்சம் நல்லா பாட முடியுமா மேம்? சின்னஞ்சீரு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே என்னை களி தீர்த்தே. இப்போ என்ன தெரியுமாமா, இந்த பாட்டை வரும்போது என் கணவர் வந்து லலிதா பாரதின்னு இருக்காங்களே பாரதியாரோட கொல்லு பேத்தி, அவங்க கிட்ட நேரடியா பாட்டு கத்துக்கிட்டாரு. ஓகே. பாரதியார் எந்த மெட்ல பாடினாரோ அந்த மெட்டு பாடல்கள் என் கணவருக்கு நல்லா தெரியும், எல்லா பாட்டும். அப்போ இந்த மாதிரி பாடலை அப்படின்றார் அவரு. சின்னஞ்சீரு கிளியே கண்டம்மா செல்வ களஞ்சியமே என்னை களி தீர்த்தேரரு ஏற்றம் புரிய வந்தாய் தன்னே தன்னன்னே தன்னே தன்னே தன்னன்னே தன்னே. இந்த சந்தத்துல தான் இந்த பாட்டு இருக்கான். அதான் மேம், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். அப்படியா, சொல்லி இருந்திருக்கலாமே. இந்த சந்தம் வந்து பாத்தீங்கன்னா எளிமையான சந்தம், அதாவது யார் வேணா பாடலாம். இப்போ அந்த சின்னஞ்சிறு கிளியை கேட்கறதுக்கு சுகமா இருக்கும் அந்த கர்நாடக இசையில அந்த வடிவத்துல பாடும்போது. பட் அதுக்கு இசை அறிவு இருக்கணும் ஒண்ணு, இன்னொன்னு வந்து அது நல்ல இசை தெரிஞ்சவங்கனால அது ரொம்ப ரசிக்க முடியும். இந்த இது இருக்கு இல்லையா, இது வந்து ஃபோக் மக்கள் இசையை தழுவி இருக்கும் இந்த பாட்டெல்லாம். இப்போ இன்னொரு பாட்டு இருக்கு, அது என்ன, அந்த போருக்கு போற மாதிரி ஒரு பாட்டு பாரதியாருது. இந்த அச்சமில்லை அச்சமில்லை பாட்டுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அச்சமில்லை அச்சமில்லை அப்படிதான் வருது. இவரு பாடுறது பாத்தீங்கன்னா லலிதா பாரதி அம்மாட்ட கத்துக்கிட்டது. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. அப்படி பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம நாடி நரம்புகள் எல்லாம் முறுக்கேற மாதிரி இருக்கும் அவர் பாடும்போது. நல்ல ஹை பிச்சில் அந்த தப்படிச்சு பறையடிச்சு, அப்புறம் நாங்கள் மேடையில் பாடுவார் இவர். எல்லாமே அந்த வாத்திய கருவிகள் வச்சு பாடும்போதுங்க நமக்கு உட்கார்ந்துருக்க நாடி நரம்புகள் எல்லாம். பாரதியார் அப்படித்தான், அவரோட கண்ணில் பார்த்தீங்களா ஃபயர் இருக்கு. அவர் அப்படி இருக்கும்போது அச்சமில்லை அச்சமில்லை அந்த மெட்ல போட்டிருக்க மாட்டார் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. அவர் மீசைய பார்த்தாலே நமக்கு எல்லாம் கம்பீரமா, அப்படியே எந்த ஒரு சோம்பி கிடக்கிறவனுக்கும் ஒரு வீரம் பறக்கும் பாத்தீங்கன்னா அவர் கண்ணில் இருக்கக்கூடிய அந்த கணல். அப்போ அவர் எழுதுனது வந்து அச்சமில்லை அச்சமில்லை அப்படின்னு அழுத்தி சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி மெட்டமைச்சு இவர் பாடி நிறைய பாரதியார் பாடல்களுக்கு தனியா இசை நிகழ்ச்சி நடத்துறது உண்டு அவருடைய பிறந்த நாள் அப்போ. அப்போ அவர் பாடுறதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல மெடுக்கான பாடல்கள் பாடுவார். நான் எல்லாம் கொஞ்சம் அந்த மெலடி. நீங்க வந்து உங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப ஸ்வீட்டான வாய்ஸ் மேம். அதான் சொல்றேன், நீங்க பாடினதை கேட்டு நான் மெய் மறந்துட்டேன், அடுத்து என்னடா கேட்கறது அப்படின்ற மாதிரி திகைச்சு போயிட்டேன் நான். அப்படியா, ரொம்ப நன்றி மேம். இப்ப வந்து புது பாடல்கள் எழுத ஆரம்பிக்கிறீங்க சரியா? ஸோ ஆரம்பிக்கும் பொழுது சாரும் நீங்களும் ஒன்னா உட்காந்து எழுதுறது உண்டா? இல்ல சார் எழுதிட்டு என்கிட்ட கேட்பாரம்மா கரெக்டா இருக்கான்னு. என்ன அவரை திருத்துற அளவுக்கு எனக்கு நாலேஜ் இருக்குன்னு அவரே நினைச்சிட்டு என்கிட்ட கேட்பாரு. பட் இல்ல சம்டைம்ஸ் அப்படி அமைஞ்சிருதுங்க. பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த வார்த்தை போட்டிருக்கலாமே அப்படின்பேன் நான். பரவாயில்ல, அதனால தான் கேட்கறது பாரு. நிறைய காதல் பாடல்களே பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆன புதுசுலலாம் நிறைய எழுதியிருக்காரு அவர். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைப்பீங்க இது நம்ம பாடுறது எல்லாமே வந்து எழுதின பாடல்கள்னு. கிடையவே கிடையாது. நிறைய பாடல்கள் வந்து ஆராய்ச்சிக்குன்னு போயிட்டு கிராமமாக போய் இவர் எடுத்தது.
உண்மையாக மக்கள் பாடின பாடல்கள், பாடல்கள். விவசாயத்தப்ப பாடின பாட்டு, நாத்து நடும்போது பாடுறது, அப்புறம் பண்ணையார் வரும்போது கொலவை போட்டு பாடுறது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பாடல்கள் இருக்கு. இப்போ காதல் பாடல்கள் ஒரு சிலது வந்து திருமணத்துக்கு பின்னாடி எழுதுனது இவர் எழுதியிருக்காரு. அது என்னன்னா இப்போ கிராமத்து பாடல்கள் எல்லாம் பாடுவாங்க, பட் அது என்ன அந்த சரியான ஒரு இசையில இல்லாம இருக்கிறதெல்லாம் சரியான ஒரு இசை வடிவத்துக்கு கொண்டு வந்து, அப்புறம் அந்த வரிகள் எல்லாம் அங்கொன்னு இங்கொன்னு செதறி கிடக்கிறதெல்லாம் கோர்த்து அது பண்றது எங்களுடைய டியூட்டி, இவருடைய டியூட்டியா இருந்தது, அவருடைய வேலையா இது இருந்தது. மாபெரும் பணிதான் மேம். அது ரொம்ப பெரிய பணிங்க. அது சரியா கொடுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இவர் ஊர் பக்கத்துல ஒரு கிராமம் பேர் சொன்னாரு. அந்த கிராமத்துல இந்த ராசாத்தி ஒன்னேனி பாட்டு இப்ப கூட எந்த மேடைக்கு பண்ண எத்தனை கிட்டத்தட்ட 40 வருஷமா 45 வருஷமா பாடிட்டு இருக்காரு. ஆனா இப்பவும் எந்த மேடைக்கு பண்ணாலும் அந்த பாட்டை பாடாம இறங்க முடியாது. ராசாத்தி ஒன்ன எண்ணி ராப்பகலா கண் விழிச்சே, ராப்பகலா கண் விழிச்சே, ராணி ஒன்ன கைபிடிச்சே, மஞ்ச சேவந்தி பூவா மன்னார்குடி பூத்த பூவா, மன்னார்குடிக்கு போய் வந்தே மறி கொழுந்து வாங்கி வந்தே. இந்த பாட்டு இருக்கு இல்லையா, இது வந்து ஒரிஜினல். அது ஒரிஜினல் எப்படி இருந்திருக்குன்னா, நாகப்பட்டினம் ரயிலேறி திருவாரூர் போய் இறங்கி அப்படி இருக்கு வரி. இப்போ இது பாடினா எடுக்குமா? எடுக்காது, கஷ்டம் தான். இவர் என்ன பண்ணாரு, அது அப்படியே காதல் பாட்டா மாத்திட்டாரு. அப்ப வந்து ராசாத்தி ஒன்னே எண்ணி ராப்பகலா கண் விழிச்சே, ராப்பகலா கண் விழிச்சே. அதுக்கு அடுத்தது இவருக்கு வரியே வரமாட்டேங்குதான். பேப்பரை கிழிச்சு கிழிச்சு பந்து பந்தா. இது கல்யாணத்துக்கு முன்னாடி எழுதுனது. ஓ, அப்ப நீங்க இல்ல மேம் பக்கத்துல. இல்ல, அப்போ வந்து இருந்தா இவர் வரி என்னை பார்த்துட்டாரு. வந்திருக்கும். அப்படி போறீங்களா? பின்ன காதல் பாட்டுனா வேற என்ன நம்ம சொல்றது? ஆமா, பந்து பந்தா உருட்டி உருட்டி தூக்கி தூக்கி போடுறாரு. ராப்பகலா கண் விழிச்சே சொன்னார் இவரு. ராட்டினத்தில் போய் இறங்கின, ராட்டினத்தில் சுத்தி வந்தேன் அப்படின்லாம் போட்டு பார்க்குற ஒட்டலையே அப்படின்னு ரொம்ப மண்டையை போட்டு குழப்பிட்டு இருந்தாராம். அப்புறம் திடீர்னு கிளிக் ஆச்சான். ராப்பகலா கண் விழிச்சே. ராணி பாடின பொண்ணு பேரு ராணி. ஓ, கிராமத்துல ஒரிஜினல் பாட்டு பாடினாலே அந்த பொண்ணு பேரு ராணியா. அந்த பாட்டு கதாநாயகி அவ பேரைய போட்டுடலாமேன்னு ராப்பகலா கண் விழிச்சே, ராணி ஒன்ன கைபிடிச்சேன் அப்படின்னு ரொம்ப பிரமாதமா அமைஞ்சிருச்சு. அது இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பின்னாடி இருக்கக்கூடிய பகுதி பார்ட் எல்லாம் இவர் எழுதிக்கிட்டாரு. இது என்ன ஆகி போச்சு, நாங்க ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் இங்கே இந்த இதில் தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், சென்னை யூனிவர்சிட்டியில். அவரும் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து பொங்கல் நிகழ்ச்சிக்கு தான் தூர்தர்ஷன்லேருந்து கூப்பிட்டுருக்காங்க. அப்போ பொண்ணு பாடுறதேம்மா, நீங்கள் தான் நல்லா பாடினீங்களா இன்றைக்கி மேடையில், இப்போவும் வந்து எனக்கு துணையாக நீங்கள் பாடுங்கம்மான்னு. எங்கள் வீட்டில் டின்னு கட்டிடுவாங்கன்னு. உங்கள் வீட்டில் டின்னு கட்டுறது இங்கேருந்து நீங்கள் சொன்னாதானே தெரியும், டிவியில் பார்த்துட்டாங்க என்ன பண்ண, அதுக்குள்ளே நான் போய் சொல்லிடுறேன், சரி பண்ணிக்கிறேன், நீங்கள் எதனா யூனிவர்சிட்டி மூலமாக அனுப்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாடிடலாம் வாங்க. போனேங்க. அப்போ போகும்போது ராசாத்தி பாடுறாரு. ராசாத்தி எல்லாம் ராப்பகலா கண் விழிச்சே, என்ன பார்த்துட்டு ராணி ஒன்ன கைபிடிச்சேன். இவரு பண்ணல, ஒண்ணும் பண்ணல, அந்த பாடி ஆக்ஷன் அவருக்கு அந்த மாதிரி. ராப்பகலா கண் விழிச்சே, ராணி ஒன்ன கைபிடிச்சிட்டேன். போச்சு. அடுத்த நாள் பத்திரிக்கை எல்லாம் வருது. அது என்ன ஒருத்தர் வந்து பாடுறாரு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில, அவர் வந்து அந்த இளைஞர் பாடினார், பக்கத்துல வெள்ளையா ஒரு பொண்ணை உட்கார வச்சுக்கிட்டு பாடினார், ராணி ஒன்ன கைபிடிச்சேன்னு வேற சொல்லிட்டாரு, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கு போறாங்க போல இருக்கு அப்படின்னு ரொம்ப பிரபலமானது. அப்படிதான் ரொம்ப பிரபலப்படுத்தினார்கள். சோ அப்படிதான் மேம். அது மேடையில அங்கேயே வந்து உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். இருக்கும் அவர் வந்து இப்ப இதுல இருந்து தெரிஞ்சு போச்சு. நான் அடுத்த கேள்வி என்ன வச்சிருந்தேன்னா, யார் முதல்ல ப்ரப்போஸ் பண்ணதுன்றது வச்சிருந்தேன். இதுல தெரிஞ்சிருச்சு. அவர்தான் படிக்கும் போது சும்மா என்னன்னா, எங்க காலேஜ்ல பொதுவாகவே இந்த ரோட்ல அந்த பீச் ரோட்ல இருக்கிற காலேஜ் எல்லாம் எங்க காலேஜ்லாம் குவிஞ்சு கிடக்கும். ஏன்னா நான் வந்து அந்த பருவத்துக்குரிய அழகுல இருந்தேன். பயங்கரமான போட்டி, பாட்டு பாடி எழுதிட்டாரு. போட்டி யார் கைக்கும் போயிடக்கூடாதுன்னு எனக்கு கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு தான் மனுஷன் வருவாரு. சூப்பர். பாடி கடை அப்பவே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி வந்து எங்க காலேஜ்ல வந்து நிப்பாங்க எல்லாம், எங்க ப்ரொஃபஸரே கூப்பிட்டு கேட்பாங்க, என்ன அனிதா என்ன நடக்குதுன்னு. மேடம் நான் ஒண்ணுமே பண்ணல அப்படின்ற மாதிரிலாம். அது ஒரு ஜாலிங்க. காலேஜ் லைஃபே வேற மாதிரி. மெமரிஸ்க்குலாம் போயாச்சு அவ்வளவுதான். ஆனா எல்லார்ட்ட இருந்து காப்பாத்தி என் வீட்டுக்காரர் எதுக்குடா மனுஷன் காப்பாத்துறாருன்னு அப்போ தெரியல. நான் அப்போ நினைச்சேன், இந்த சார் எவ்வளவு நல்ல சாரு, பத்திரமா கொண்டு போய் வீடு வரைக்கும் விட்டுட்டு வர்றாரு, யாருக்கிட்டையும் கஷ்டப்படாம இருக்கும். அப்புறம் தான் தெரிஞ்சு சார் வந்து தனக்கு பிராக்கெட் போட்டிருக்காரு. சூப்பர் மேம். ஆனா இப்ப வரைக்கும் உங்களை கூட கூட்டிட்டு தான் சுத்திட்டு இருக்காரு மேம். உங்களை இன்னும் வரைக்கும் தனியா விடல. தனியா விட மாட்டேன். நான் தான் சில இடங்களுக்கு என்னால வர முடியல, நீங்க போயிட்டு வாங்க போங்க அப்படின்ட்டுருவேன் நான். சார் ரொம்ப ஸ்வீட். ஒரு கணவன் மனைவினா ஒத்துமையா இருக்கணும். ஆமா, ஒத்துமையா இருந்தா அந்த குடும்பம் வந்து நல்ல ஒரு பாதையில போகும், பிள்ளைங்களும் நல்லா வளருவாங்க. உண்மை. சோ இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு அவேர்னஸ் பாடல் மாதிரி ஒண்ணு பாடுங்களேன் மேம்.
ஒரு 4 வரி இருந்தா கூட போதும். அதாவது கிராமத்து ஒரு பாட்டு இருக்கு. காப்பு கடை ஓரத்துல புள்ள காப்பு வாங்குற அம்மா கண்ணு, காப்பு வாங்கி தாரேன் புள்ள நீ லாட்டாமயத்தா வீட்ட வாயே, இன்பமுள்ள அம்மா கண்ணு உன்னை எங்க கண்டு தேடுவேனோ. இது வந்து ஆண் பாடுறாரு. நேத்து சொன்ன சங்கதிய மச்சான் பார்த்து சொல்ல வந்ததென்ன, ஆத்து பக்கம் காத்து வீசும் மச்சான் அங்க போய் நின்னு சொல்லு, ஆழ மயக்குற ஐயா கண்ணுவோ ஆசை வார்த்தைய நம்புவேணும். அதாவது இவங்க 2 பேருக்குள்ள ஒரு தர்க்கம் வந்து பாடுறாங்க. உன் வார்த்தையில நம்ப மாட்டேன் போ அப்படின்னு அந்த அம்மா பாடுறாங்க. ஆழ மயக்குற ஐயா கண்ணுவோ ஆசை வார்த்தைய நம்புவேணும். ஆண் பாடுறாரு. கொலுசு கடை ஓரத்துல புள்ள கொலுசு வாங்குற அம்மா கண்ணு, கொலுசு வாங்கி தாரேன் புள்ள நீ சீக்கிரமா வீட்ட வாயே, இன்பமுள்ள அம்மா கண்ணுவோ எங்க கண்டு தேடுவேனோ, இன்பமுள்ள அம்மா கண்ணு உன்னை எங்க கண்டு தேடுவேனோ. இப்படியே பாடிட்டு வந்து கடைசியில அந்த அம்மா பாருங்க சொல்றாங்க, தர்க்கம் வருது பாட்டுல. சொன்ன சொல்லு மாறினாலும் மச்சான் ஒன்ன விட்டா யார் இருக்கா, சொன்ன சொல்லு மாறினாலும் மச்சான் ஒன்ன விட்டா யார் இருக்கா, பொண்ணு பொருள் வேணாம் மச்சான் உன் அன்பிருந்தா போதும் மச்சாவும், அன்பிருந்தா போதும் மச்சாவும், அன்பிருந்தா போதும் மச்சான். அதாவது இந்த பாட்டு தர்க்கமான பாட்டு. அப்படியே பாட்டு நீளத்துல பாத்தீங்கன்னா தர்க்கம் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா கூட அந்த பெண் என்ன சொல்றா, நீ என்ன சொன்ன சொல்லு மாறினா கூட பரவாயில்ல, இருந்தா கூட ஒன்ன விட்டா எனக்கு யார் இருக்கா, பொண்ணு பொருள் எல்லாம் வேணாம் எனக்கு நீ இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி வாழ்ந்த காலம் இருந்தது. எப்போ ரொம்ப காலம் முன்னாடியெல்லாம் நான் பேசல, சமீபத்துல இருந்தது 10 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 வருஷத்துக்குள்ள இப்படி தலகீழா எல்லாம் மாறி இருக்கு. அது காரணம் என்ன, செல்போன் சொல்றதா விஞ்ஞான உலகம். இப்ப செல்போன் முக்கியமாக நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு விஞ்ஞான வளர்ச்சி, அது நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தி இருக்கலாம். எத்தனை தகவல் இருக்கு, உலகத்துல இருக்க அத்தனை தகவல்களும் நம்ம கையில. இன்னைக்கு எங்கேயும் தேடி போக வேண்டாம் மேம். இப்ப வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இப்ப வந்து நம்ம இன்னைக்கு வந்து பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கோம். ஆமா, சொல்லுங்க மேம், நீங்க வந்து பொங்கலை வந்து எப்படி கொண்டாடுவீங்க மேம்? உங்க பாரம்பரிய முறை என்ன? இப்போ பொங்கல் எப்பவுமே பாத்தீங்கன்னா எங்களுக்கு வருஷம் கல்யாணம் ஆனதுலன்னு சொல்றேங்க, வருடந்தோறும் எங்களுக்கு பொங்கல் அன்னைக்கு எங்கேயாவது இசை நிகழ்ச்சி வந்துடும். பொங்கலே வைக்க மாட்டோம் பாவம். எங்க பொண்ணுங்க கிட்ட தான் சொல்லுவோம், அவங்க உதவியாளர்கள் இருந்தாங்கன்னா எங்க பொங்கல் வச்சு என் பொண்ணு கையால கொஞ்சம் சாமிக்கு படைக்க வச்சிருங்க அப்படின்னு. ஆனா இப்போ இந்த வருஷம் இது வரைக்கும் பொங்கலுக்கு நிகழ்ச்சி எங்கேயும் புக் ஆகல. வெறும் இதனை காலேஜஸ்ல தான் சீஃப் கெஸ்டா எல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க. அங்கே பொங்கல் கொண்டாடுறதுல நாங்கள் கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி. இப்போ என்னன்னா பொங்கல் நாங்கள் கொண்டாடி இருக்கோம், 1 வருஷம் 2 வருஷம் அப்படி கொண்டாடி இருக்கோம். நல்லா மொட்டை மாடிக்கு போயிருவோங்க, நல்லா அழகா கலர்ஃபுல்லாக கோலம் போட்டுறது. கோலம் போட்டு அந்த கலர் கோலம்ன்றப்போ இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், நம்ம வந்து எறும்புக்கு தானம் கொடுக்கறதுக்காக தானே கோலம் போடுறோம், இந்த அரிசி மா கொண்டு போடலாமே அப்படின்னு. நான் என்ன சொல்றேன், எல்லாருக்குமே கலர் நிரப்பி நீங்கள் அழகாக போடணும்னா போட்டுக்கோங்க தாராளமாக, நடுவில் கலர் நிரப்பிக்கோங்க. அதை தள்ளி ஒரு கோல பொடியால் போட்டு அதுக்கும் கொஞ்சம் தள்ளி வந்து மா கோலத்தை வந்து ஒரு லைன் இழுத்து விட்டிங்கன்னா கோலத்தை மேல, அதாவது 2வது கோடு எடுத்து விட்டோம்னா அரிசியும் வந்து இந்த கலரை சாப்பிடாம அந்த தனியா இருக்கக்கூடிய அந்த அரிசி வந்து சாப்பிட்ரும். இது இந்த ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மொட்டை மாடியில கலர்ஃபுல்லா கோலம் போட்டுங்க. நாங்க என்ன பண்ணுவோம், சூரியனுக்கு அங்கேயே பொங்கல் வச்சிடறது. இந்த அடுப்பு இருக்கு இல்லையா, இப்பதான் ரொம்ப கம்மி விலையில் விற்கிது சிகப்படுப்பு, அது வாங்கிட்டு பொங்கப்பானை எடுத்துட்டு போய் எங்க மொட்டை மாடி தோட்டத்திலேயே மஞ்சள் இருக்கு, மஞ்சள் வாங்கி அந்த பானை கழுத்துல கட்டி விடுறது. மொட்டை மாடி தோட்டத்திலேயே நாங்க கரும்பு விளை வச்சிருவோம். அதாவது இந்த வருஷம் கரும்பு சாப்பிட்டோன்னு வைங்களேன், அது அப்படியே அடி நுனி இருக்கு இல்லையா, நுனியை கொண்டு போயிட்டு அடி பகுதியை வந்து வச்சிருவோம். அது அடுத்த வருஷம் பொங்கலுக்கு தான் எடுக்கிறது, கரெக்டா வரும். ஆமா, அதனால அங்கிருந்தே பறிச்சு கரும்பு கட்டிடுறது. அப்புறம் பொங்கலுக்குன்னு என் வீட்டுக்கார் தாங்க வைப்பாங்க அது கதம்ப சாம்பார் அப்படிம்பாரு, காய்கறியும் போட்டு. ஏன்னா இந்த ஆடி மாசத்துல விதைச்சதெல்லாம் இந்த தை மாசத்துல அறுவடைக்கு நிக்குது இல்லையா, அப்போ கிராமத்துல என்ன பண்ணுவாங்க, அத்தனை காய்கறியும் பாவக்கான்னு கூட பார்க்க மாட்டாங்க, சுண்டக்காய் பாவக்காய் எல்லாத்தையும் போட்டு துவர்ப்பு இனிப்பு எல்லாம் சேர்த்து ஒரு கூட்டு கதம்பமா ஒரு குருமா சாம்பார்னு. என் வீட்டுக்காரு வெப்பாரு பாருங்க, அது அப்படியே சும்மா கொண்டான்னு ஒரு அண்டா நிறைய நம்ம சாப்பிடலான்ற மாதிரி இருக்கும். நீங்க சொல்றத பார்த்தா பொங்கலுக்கு உங்க வீட்டுக்கு வந்துடலாம் போல. அந்த பொங்கல் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு என் வீட்டுக்கார யூடியூப்ல அவரு சொல்லி நானும் அவரும் செஞ்சு போட்டிருக்கோம் என்னுடைய. ஆமா, அதனால வேணுங்கிறவங்க அதை பாத்துக்கலாம். ஏன்னா நீங்க சொல்லி
சொல்லி எல்லாரும் நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா ஓ பின்ன எனக்கு சாம்பார் எல்லாம் போயிரும்ல. அதனால மாடியில விளைந்த காய் இப்பதான் அவரைக்காய் நிறைய அறுவடை செஞ்சுட்டு வந்தோம். யாரும் தொட்டியில விளைஞ்சதுன்னு நம்ப மாட்டாங்க. 10 கிலோ இப்பதான் சூப்பர். அறுவடை 10 செஞ்சோம். கிலோ இன்னும் ஒரு 20 கிலோ இருக்கு. பெரிய தோட்டமா மேம் மாடியில? மாடியில இருக்கிற இடத்துல வச்சு போட்டிருக்கோம். ஒரு தொட்டியில தானே, ஒரு தொட்டிலேயே 20-30 கிலோ இருக்கு. ஒரு தொட்டிலேயே? ஆமா, ஒரு தொட்டிலேயே. யாரும் நம்ப மாட்டாங்க சொன்னா. நம்ப முடியல எனக்கு. நம்ப முடியாது. அதான் ஆமா, சொல்றேன். இப்ப என்னென்ன இருக்குன்னா புடலங்காய் இருக்கு, பாவக்காய் இருக்கு, கத்திரிக்காய் இருக்கு, அவரைக்காய் இருக்கு, அப்புறம் இந்த சொரக்காய் இருக்கு, அப்புறம் வந்து சக்கரை பூசணி எல்லாம் இருக்கு. அதெல்லாம் போட்டுதான் கதம்ப சாம்பார் இந்த தடவை வைக்க போறோம். அப்படியே பறிச்சு ஆமா, பறிச்சு இயற்கை. ஆமா, ஆர்கானிக், பூச்சி மருந்து அடிக்காத. கிடைக்கிறது தான் பெரிய அதிசயம். ஆமா ஆமா, அதெல்லாம் முருங்காய் இருக்கு எல்லாம். இன்னொன்னு கேட்கணும், அது மண் பானையில வைக்கிறது மேம் பொங்கல்? மண்பானை தான். மண்பானை. இதுல பஞ்சபூத தத்துவம் இருக்கு. பொங்கல்னால என்ன, நன்றி தெரிவித்தல், நன்றி தெரிவித்தல் அப்படின்றது. அதுதான் அங்க விஷயமே. நன்றி தெரிவிக்கணும். யாருக்கு? ஒரு நன்றின்னு இருந்தாதாங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் வந்து பாராட்டக்கூடிய ஒரு குணம் வரும். இப்ப நன்றி யாருக்கு தெரிவிக்கிறோம்? நம்ம முதல் நாள் வந்து போகி பொங்கல் அன்னைக்கு வந்து குலதெய்வத்துக்கு நன்றி தெரிவிக்கிறோம். போக்கி பொங்கல் அப்படின்னு, துன்பங்களை போக்குதல், எல்லா குப்பை கிப்பை எல்லாத்தையும் போக்குறது போக்கி பொங்கல் அப்படின்னு. போகி அப்படின்றது பாத்தீங்கன்னா ஹிந்தியில போக அப்படின்றது வந்து படையல் அப்படிம்பாங்க. அப்போ அந்த போகி பொங்கல் அப்படின்னா நம்ம குலதெய்வத்தை வழிபாடணும். ஃபர்ஸ்ட் டே குலதெய்வத்துக்கு நன்றி செலுத்தணும். அதாவது நீ எதிர்காலம் வந்து எங்க வாழ்க்கையை செழிப்பா வச்சு இனிமேல் வர்ற இந்த பொங்கல்லையும் நீ செழிப்பா எங்களை வைக்கணும்ன்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும், போகி பொங்கல் அன்னைக்கு குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும். அப்ப சூரிய பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ணும், சூரியனுக்கு வழிபடணும். அப்ப மத்த இத பஞ்சபூதங்கள் அப்படின்றீங்களே 4, இது என்ன ஆச்சு? பஞ்சபூதங்கள்ல சூரியனுக்கு மட்டும்தான் நம்ம நன்றி தெரிவிக்கிறோம்னா கிடையவே கிடையாது. அந்த பொங்கல் வைக்கும்போது பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்களின் தத்துவம் தான் அது பொங்கல். நீர் இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆகாயம் இருக்கு, காற்று இருக்கு. இது இல்லாம நம்ம சமைக்க முடியுமா? முடியவே முடியாது. இதெல்லாம் சமைச்சு நம்ம பஞ்சபூதங்களுக்கும் நன்றி செலுத்துறோம். அது முக்கியமாக சூப்பர் பவரான சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். ஏன்னா உயிர் வளர்க்க முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான். அதனால சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துறோம். 3வது நம்ம மாட்டு பொங்கல். மாட்டுக்கு இப்ப எல்லாரும் கேக்குறாங்க, எங்க ஏர் உழுகுற இது இல்லையே, இப்ப எல்லாம் டிராக்டர் வந்துருச்சு, அது வந்துருச்சு, மெஷின், இது எதுக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு நன்றி தெரிவிக்க? இப்ப எல்லாம் யாருங்க அதை கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. மாடு எப்பவுமே தாய்க்கு அதிகமாக சொல்லலாம். நம்ம மாடு நமக்கு ஏர் உழுகிறதுக்கு பயன்படலைனாலும் என்ன, நம்ம பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளைக்கு, குழந்தைகளுக்கெல்லாம் பால் கொடுக்குது. நம்ம எந்திரிச்சோன்னா ஐயோ தலை வலிக்குது, எனக்கு காஃபி குடிச்சாதான் சரியாகும்னு நினைக்கிறோம்ல. அந்த காஃபில இருந்து தான் அந்த நாளே ஆரம்பிக்கும். உலகத்துக்கே பாலை தன் கன்றுக்கும் பால் கொடுத்து நம்ம எல்லாருக்குமே கொடுக்கின்ற அந்த மாடு வந்து வணக்கத்துக்கு உரியது. எப்பவுமே நம்ம நன்றி தெரிவிக்கணும். நமக்கு ஏர் உலக பயன்படுத்தலைன்னாலும் பால் கொடுக்குது இல்லையா? அதனால மாட்டு பொங்கல் அன்னைக்கு எல்லாருமே மாட்டுக்கு கட்டாயம் நன்றி செலுத்துங்க. மாட்டு பொங்கல் சொன்னீங்களா மேம், அதுக்கு ஒரு பாடல் பாடலாமே. என் வீட்டுக்காரர் இருந்தா ஜல்லிக்கட்டு பாடியிருப்பாரு. ஏன்னா அவரோட குரல்ல தான் அது கேட்டோம். ஜல்லிக்கட்டு சடபுடட்டு தள்ளிக்கட்டுப்பா, இது மாதிரி சின்ன பையா தூர நில்லு ஜோரா நீயும் கையத்துட்டு ஹே அப்படின்னு ஆரம்பிப்பாரு. நான் மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மாயவரம் போற மச்சான், மாயவரம் நானும் வாரு போவோமா மச்சான், மாலை போட்ட ஆட்டம் கொஞ்சம் பாப்போமா. இந்த பாட்டு மாட்டு வண்டி பாட்டுனா இந்த பாட்டு எனக்கு பாடணும்னு தோணுது. அவர் தான் நல்லா அந்த ஜல்லிக்கட்டு சூப்பரா பாடுவாரு. அவரை விடுங்க மேம், நீங்க பாடுங்க மேம். நீங்களே சூப்பரா தான் பாடுனீங்க. சரி, நான் இது பொங்கலுக்கு கும்மி பாட்டு இருக்கு, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? சரி சரி மேம், பாடிடுங்க மேம். அடுத்தது இது மாட்டு வண்டி, அந்த மாதிரி மாட்டுக்கு நன்றி தெரிவிக்கும். அடுத்தது காணும் பொங்கல். காணும் பொங்கல் அப்படின்றது ஒருவரை காணுவதுன்றது நம்ம பொருள் கொள்ளலாம். ஏன்னா கிராமங்கள்ல இப்பதான் கொஞ்சம் வெளியில வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 10 வருஷம் முன்னாடியெல்லாம் நான் கிராமத்துக்கு கச்சேரி போகும்போது அடுக்கலையில் தான் எந்த பொண்ணு, கல்யாணம் ஆகாத பொண்ணும் சரி கல்யாணம் ஆன பொண்ணு அடுக்கலையில் இப்படின்னு நம்மளை எட்டி பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாங்க. அந்த காணும் பொங்கல் அன்னைக்கு தான் பெண்களை வெளியில சுதந்திரமாக விடுவாங்க. அதனால அன்னைக்கு வந்து கன்னி பெண்களுக்கு நன்றி தெரிவிப்பது அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், கன்னி பெண்களாகட்டும் பெண்கள் அனைவருக்குமே நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா பெண்கள் அத்தனை பேருமே தான், அவங்க தான் முக்கிய காரணமாக இருக்காங்க. அதனால அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இருக்கு. இதுல ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேங்க. இந்த பொங்கல் வைக்கிறப்போ என்ன பண்றாங்க, நிறைய பேரு இந்த பொங்குனாதான் வாழ்க்கை, அது எந்த திசையை நோக்கி பொங்குனா நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு கால்குலேஷன் வச்சிருக்காங்களாம், ஒரு நியதி வச்சிருக்காங்க. கிழக்கு திசையை நோக்கி பொங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சூரியன் இருக்கின்ற திசையை நோக்கி பொங்குச்சுன்னா அதை வச்சு கணக்கு பண்ணுவாங்களாம். ஆஹா இந்த வருஷம் ஃபுல்லா நமக்கு சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்னு. அதனாலே கிராமத்துல என்ன பண்ணுவாங்க, கிழக்கு திசை நோக்கி பானையை சாச்சு வச்சிருவாங்களாம். யாருக்குமே அந்த நினைப்பு வரணும், பாசிட்டிவ் தாட் வரணும்னு. சப்போஸ் நான் என்ன சொல்றேன், வேறு திசையை நோக்கி பொங்கல் பொங்கிருச்சுன்னு வைங்களேன், தயவு செஞ்சு நீங்க நெகட்டிவ்
நெகட்டிவா எதுவுமே மனசுல எடுத்துக்காதீங்க. ஏன்னா நம்ம எது மனசுக்குள்ள எண்ணத்துக்குள்ள கொண்டு போறோமோ அதுதான் வாழ்க்கையாக அமையுது. அதுதான் உண்மை. எதுவுமே இது வந்து நம்ம எண்ணம் போல வாழ்க்கைன்றாங்கல்ல, அதற்கு தான். அதனால நீங்க எந்த பக்கம் எந்த திசையில பொங்கல் பொங்கினாலும் சந்தோஷமா ஏத்துக்கோங்க. நம்ம நல்லா இருப்போம் அப்படின்ற பாசிட்டிவ் தாட்டு உங்க மனசுக்குள்ள வந்துருச்சுன்னு வைங்களேன், எப்பேற்பட்ட நெகட்டிவும் உங்ககிட்ட அண்டவே முடியாது அப்படின்றத நான் இந்த இதுல சொல்லணும்னு விரும்புறேன். இப்போ வந்து உங்களுக்கு பொங்கல் அப்படின்னால என்ன பண்ணுவாங்கன்னா கும்மி பாட்டு பாடுவாங்க. ஏன்னா பொங்கல் பொங்க வைக்கிறதோட மட்டும் கிடையாதுமா, பொங்கல் பொங்க வச்சுக்கிட்டு அந்த பொங்கல் பொங்கி சூரிய பகவானுக்கு படைச்சிட்டு உள்ளர இருக்கக்கூடிய பூஜை அறையில பகவானுக்கு எல்லாம் படைச்சுக்கிட்டு அப்புறம் எல்லாருமே கும்மி அடிப்பாங்களாம். அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிராமத்துல பொங்கல் வந்து தனித்தனியா வீட்டில் வைக்கிறத விட எல்லாருமே அவங்கவுங்க முற்றத்துல வந்து வைக்கிறது ரொம்ப பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கும். ஆமா ஆமா ஆமா. இப்போ ஒரு கும்மி பாடல் பாடுறேன், அந்த பொங்கலுக்கு பாடுற மாதிரி. தன்னன்னாதீனோ தன்னான தன தானன்னாதீனோ தன்னானே, தன்னன்னாதீனோ தன்னான தன தானன்னாதீனோ தன்னானே, தன்னானாதீனோ தன்னன்னாதீனோ தன்னன்னாதீனோ தன்னானே, தன்னானாதீனோ தன்னன்னாதீனோ தன்னன்னாதீனோ தன்னானே. சக்கரம் சக்கரம் தலை மேலே நல்ல சங்கு சக்கரம் தோள் மேலே, சக்கரம் சக்கரம் தலை மேலே நல்ல சங்கு சக்கரம் தோள் மேலே, சக்கர கவடி அக்கறை மாடுதோ ஆடுற விந்தைய பாருங்கம்மா, சக்கர கவடி அக்கறை மாடுதோ ஆடுற விந்தைய பாருங்கம்மா, ஆடுற கையுக்கும் பாடகம்மா நல்ல 5 விரலுக்கும் மோதிரம்மா, ஆடுற கையுக்கும் பாடகம்மா நல்ல 5 விரலுக்கும் மோதிரம்மா, கொட்டுற கையுக்கும் குப்பிகளா நல்ல ரோச கத்திரி பொட்டுகளா, கொட்டுற கையுக்கும் குப்பிகளா நல்ல ரோச கத்திரி பொட்டுகளா. இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் அன்னைக்கு கலர்ஃபுல்லாக சாரி காட்டுவாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும். அப்போதான் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு கூட புது துணி வாங்கிக்க முடியாதவங்க அன்னைக்கு பொங்கல் அப்போ பொங்கல் அப்போ எல்லாரும் கலர்ஃபுல்லான சாரி கட்டிட்டு கலர்ஃபுல்லாக பாவாடை தாவணி கட்டிட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு எல்லாரும் கும்மி அவங்களுக்கு தெரிஞ்ச விதமா ஆடுவாங்க பாருங்க. அதெல்லாம் பார்த்துருக்கேன் நான் கண்கூடாக. ரொம்ப பிரமாதமா இருக்கும். அப்பா அதுதான்டா வாழ்க்கைன்ற மாதிரி நமக்கு தோணும். ரொம்ப பிரமாதமா இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பாட்டு இருக்குங்க. அழுதாலும் பாட்டு, தொழுதாலும் பாட்டு, பாட்டிக்கும் பாட்டு, பாட்டனுக்கும் பாட்டு, எதனா விளையாட்டுக்கும் பாட்டு, எல்லாத்துக்கும் பாட்டு இருக்கு. நம்ம கிராமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நாங்கள் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே பாட்டு எழுதியிருக்கோம். நீங்க இது கேட்கணும்னா ஒரு ஆண்டு முழுவதும் பத்தாது. பத்தாது மேம், நிஜமாவே பத்தாது. உங்களை உட்கார வச்சு நான் பாட சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஆமா, அதனால இது வந்து ஆய்வு செய்து அந்த பாடல்களை எடுத்து கோர்வையாக கோர்த்து அதற்கு மெட்டு சரியான முறையில் அமைத்து நாங்க கொண்டு வந்திருக்கோம். இது ஆமா மேம். இப்போ வந்து பெண் கல்விக்கு ஒரு பாடல் கட்டாயம். பெண் கல்வின்னு இல்லைங்க, ஆண்களுக்கும் கல்வி தேவை. கல்வி தேவை கட்டாயம். எல்லாருக்கும் கல்வி தேவை. ஆமா, கல்வி என்பது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தேவைப்படுதுங்க. இப்போ பெண்கள் மட்டும் கற்றுக்கொண்டு ஏற்கனவே பெண்களுக்கு இந்த காலத்தில் நிறைய சலுகைகள் கிடைக்குது. ஒரு ஆண் வந்து இன்டர்வியூக்கு போனா பெண்ணும் போனா பெண்ணுக்கு தான் வேலை கிடைக்குது, ஆணுக்கு கிடைக்க மாட்டேங்குது. என்ன நினைக்கிறாங்க, பெண் என்பவள் வந்து கொஞ்சம் பொறுப்போட செய்வா அப்படின்ற ஒரு எண்ணத்தோட. ஆமா, உண்மைதான், பொறுப்போட செய்வா அப்படின்றது. ஆண்களும் அந்த வறுமையுள்ள குடும்பத்துல உண்மையாலுமே ஆண் வேலை செய்யும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களும் பொறுப்போடு தான் செய்வாங்க. அதனால எல்லாருக்குமே கல்வி என்பது ரொம்ப அவசியம். இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே, அதாவது என் கணவர் இந்த ஆராய்ச்சி செய்த காலகட்டத்திலேயே கிடச்சிருக்கு, 80கள்லேயே கிடச்சிருக்கு இந்த பாட்டு. அதாவது விவசாயி எல்லாமே இது நெல்மணியாகவும் ஜாதிக்காய் அதெல்லாம் என்ன விளைவிக்கிறார்களோ அதைத்தான் பார்த்துருக்காங்க. அவனுக்கு எழுத்துக்கள்லாம் அப்படி தான் தெரியுதான். ஜாதிக்காயா தெரியுதான், ஜவ்வரிசா தெரியுதான், ஏலக்காய் மாதிரி தெரியுதான், அந்த மாதிரி எழுதியிருக்காங்க பாட்டு. பாருங்க, பாடியிருக்காங்க. இதை வந்து இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி நல்லா எழுதியிருக்காரு என் வீட்டுக்கார். ரொம்ப அழகாக எழுதி ரொம்ப அழகான மெட்டு போட்டிருக்காரு. ஏலக்காயா ஏலரேசா நல்ல இரேல கடுதாசியா தன்னே நானே. கடுதாசியா அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அம்மாவுக்கு கடுதாசி வந்திருக்கு. அந்த கடுதாசி வந்து படிக்க தெரியல, எல்லாம் பார்த்தா ஏலக்காய் மாதிரி தெரியுது, ஈரி இலை. அந்த கடுதாசியை பிரித்த உடனே 2 இலை பிரிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பாடுறாங்க. நான் படிக்காதனால பாரு எதிராளிகிட்ட எல்லாம் போய் கெஞ்ச வேண்டியதா இருக்கு, நான் படிக்காதனால பகையாளியா இருந்தா கூட பங்காளிகிட்ட போய் கேட்க வேண்டியதா இருக்கு, படிச்சு காமி அப்படின்னு. ஏன்னா இப்பதானே எல்லாமே செல்போன் அப்படி இப்படின்னு பேசிக்கிறோம். அப்போ வந்து வெறும் கடுதாசி தான். இப்போ என்ன தகவல் எங்க அம்மாட்ட இருந்து வந்திருக்கோ, என்ன தகவல் இவங்க கிட்ட இருந்து வந்திருக்கோன்னு தெரிஞ்சுக்கிறதுல நொந்து போய் நான் படிக்கல அப்படின்றதுக்காக நொந்து போய் ஒரு தாய் பாடின மாதிரி இந்த பாட்டு இருக்கு. ஏலக்காயா ஏலரேசா நல்ல இரேல கடுதாசியா தன்னே நானே தானே தனதானே தானே தன்னே தன்னே நானே. சாதிக்காயா சவ்வரேசா நல்ல சதுர கடுதாசியா தன்னே நானே தானே தனதானே தானே தன்னே தன்னே நானே. பாடறியே படிப்பறியே நான்
நான் தான் பள்ளிக்கூடம் தானறியே தன்னே நானே தானே தனதானே தானே தன்னே தன்னே தானே ஏடறியே எழுத்தறியே நான் தான் எழுத்து வகை தானறியே தன்னே நானே தானே தனதானே தானே தன்னே தன்னே தானே படிக்க நல்லா தெரிஞ்சிருந்தா நான் தான் பங்காளியை ஏதெடுறேன் தன்னே நானே தானே தனதானே தானே தன்னே தன்னை நானே எழுத நல்லா தெரிஞ்சிருந்தா நான் தான் எதிராளியை ஏதெடுறேன் தன்னே நானே தானே தனதானே தானே தன்னே தன்னே தானே நாலெழுத்து படிச்சிருந்தா நானும் 4 தேசம் போய் வருவேன் தன்னே நானே தானே தனதானே தானே தன்னே தன்னே நானே தானே தனதானே தானே தன்னே தன்னே நானே இப்படி பாட்டு போய்கிட்டே இருக்கு. மேம் சூப்பரா இருக்கு மேம். அதான் சொல்றேனே மேம், இந்த பொங்கல் வந்து பாட்டு பொங்கல். ஆமா, பாட்டு பொங்கல். ஆமா, அந்த மாதிரி நீங்க பாட பாட கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. உண்மையாலுமே பாருங்க எவ்வளவு ரொம்ப நல்ல பாடல்கள், ஏகப்பட்ட பாடல்கள் இருக்குமா. இன்னதுக்குன்னு இல்லை, எல்லாத்துக்கும் விளையாட்டுக்கு பாடல், இதனை மீன் பிடிக்க போன பாடல்கள், அப்படியெல்லாம் ஏராளமா இருக்கு. நீங்க கட்டாயம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வெளிக்கொணரணும்னா ஒரு முறை என்னையும் இவரையும் சேர்த்து கூப்பிடுங்க. கண்டிப்பா கூப்பிடுவேன். அது வந்து ரொம்ப அழகா வந்து 2 பேருமே சேர்ந்து பாடும்போது இன்னும் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். டுவேட் சாங் எல்லாம் நிறைய இருக்கு. ஆமா, டுவேட் சாங் கண்டிப்பா பாடி ஆகணும். ஆமா, டுவேட் சாங் அவர் இல்ல நீங்க பாடுங்க. அப்ப டுவேட் சாங் பாடும்போது அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் நான் பார்க்கணும் மேம். ஏங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே என்ன பார்த்து பாடினவரு, கல்யாணத்துக்கு அப்புறம் பயந்தாவது என்ன பார்க்கணும்ல, பார்த்துதானே ஆகணும். அப்படி இப்படி போகுமா குதிரை கடிவாளம் கட்டின மாதிரி தான். நம்ம அப்படியெல்லாம் கிடையாதுங்க, சும்மா நம்ம பெருமைக்காக சொல்லிக்கிறோம். அப்படியெல்லாம் சுதந்திரம் இல்லாம இருக்கிறது இல்ல, கேஷுவலா தான் இருப்போம். பாட்டு தான் எங்களுக்கு முழு மூச்சு. பாட்டு, வாழ்க்கை, எங்க பிள்ளைங்க, இந்த மாதிரி தான் ரொம்ப அதுலயே கவனம் போகும். அதான் மேம், எப்பவுமே வந்து நீங்க அந்த பாடலோடவே ஒன்றி இருக்கிறனால எப்பவுமே இளமையா தெரியுறீங்க, என் கண்ணுக்கு இன்னும் அழகா தெரியுறீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். நேயர்களுக்கு வந்து நீங்க சொல்ல விரும்புற ஒரு விஷயம் மேம், இந்த பொங்கல் எல்லா நேயர்களும் கட்டாயம் பொங்கல் வைக்கணும். இப்போ என்ன நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, நம்மப்பா 4 நாளைக்கு ஊருக்கு வந்திருக்கோம், பொங்கலாவது பேசாத கடையில் ஆர்டர் போட்டு சாப்பிட்றலாம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இந்த பொங்கல் வைக்கிறதுல நிறைய தாத்பரியங்கள் இருக்குது. அதனால் கட்டாயம் அவங்கவுங்க வீட்டில் பொங்கல் வச்சுட்டு சூரியனுக்கு படைச்சிக்கிட்டு, நீங்கள் கடவுளுக்கும் படைச்சிக்கிட்டு, அந்த பொங்கல் வந்து எல்லாருக்கும் பகிர்ந்துக்கிட்டு சாப்பிடணும். இந்த பொங்கல் இனிப்பது போல் உங்களுடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கணும். இந்த 2026ஆம் வருடத்துலேருந்து உங்களுடைய வாழ்க்கை இதுக்கு மேலே, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அதெல்லாம் விட்டுருங்க, அது போகி பொங்கல் போயிடுச்சு, மன்னிச்சிட்டோம். அதனால இனிமே பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்ல பொங்கல் போல இனிமையாக இருக்கணும். அதாவது சந்தோஷம் எல்லாம் பொங்கணும். இந்த மாதிரி அனைத்து விதமான நன்மைகளும் கிடைச்சு நல்லபடியா வாழணுங்க. இன்னொன்னு நான் எப்பவுமே சொல்லுவேன், பி பாசிட்டிவ், ஸ்ப்ரெட் பாசிட்டிவ். கரெக்ட் மேம், பி பாசிட்டிவ். அதுதான் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். நம்ம வந்து நம்மளை மட்டும் பார்த்தா, நம்ம குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சாலே போதுங்க. இந்த சமூகம் நல்லா இருக்கும், சமுதாயம் நல்லா இருந்துச்சுன்னா போதும், இந்த நாடே நல்லா இருக்கும். நாடு நல்லா இருந்துச்சுன்னா இந்த உலகமே நல்லா இருக்கும். அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம அடுத்தவங்களை நோக்கணும்னு வைங்களேன், அடுத்தவங்க என்ன பண்றாங்க, அடுத்தது என்ன, அதுல டயத்தை வேஸ்ட் பண்ணாம நம்ம எப்படி வளரணும், நம்ம குடும்பம் எப்படி மகிழ்ச்சியாக வச்சுக்கணும், நாம எப்படி மகிழ்ச்சியாக இருக்கணும், இந்த சிந்தனையிலேயே இருந்தா போதும். கட்டாயம் பாத்தீங்கன்னா நாடு சுபிக்ஷமாக இருக்குங்க, நாடும் சுபிக்ஷமாக இருக்கும், நம்ம வீடும் சுபிக்ஷமாக இருக்கும். இதுதான் நான் உங்ககிட்ட எல்லாம் இந்த பொங்கல் அன்னைக்கு சொல்லிக்கிறேன். நன்றி மேடம், சூப்பராக சொன்னீங்க. பொங்கல் வாழ்த்துக்களும் வந்து நம்மளோட நேயர்களுக்கு சொல்லிட்டீங்க. இன்னைக்கு வந்து இது ஒரு பாட்டு பொங்கல் மாதிரி எங்களுக்கு கிடைச்சிருச்சு. ரொம்ப அருமை மேடம், நன்றி. ரொம்ப நன்றிங்க. நன்றி, உங்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. நேயர்களே, இதுவரை நீங்க கேட்டீங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கிராமிய கீத குயில் பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சி. திரைப்பட பின்னணி பாடகர் மற்றும் கிராமிய இசைக்கலைஞர் அனிதா குப்புசாமியோட நேர்முகம். உடன் உரையாடியவர் சுப்புலட்சுமி ஆதிகேசவன். இன்னைக்கு பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக அடுத்தடுத்து காத்துட்டு இருக்கு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 பொங்கல் தினத்தை கொண்டாடி மகிழுங்கள்.